கோல்டன் ப்ரௌனில் வந்துட்டு பாருங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்குச்சுன்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் கரன்சியாக இருக்கும். ஓகேங்களா? வெங்காயம் போட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும் போட்டுக்கலாம். 10லேருந்து நம்ம போட்டுக்கலாம். தூளுக்கு தான் போட்டிருக்கேன், கல்லுப்பில்லை, தூளுக்கு தான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இதாகிடுச்சு, பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். ஆனால் பூண்டு குழம்புக்கு வெந்தயம் தான் தேவை. வெந்தயம் தான் போட மாட்டேன், மறந்துட்டேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 1.25 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் போட்டேன். ஓகேங்களா? சாம்பார் தூள் போட்டால் நல்லாயிருக்கும். சாம்பார் தூள் நான் போடல, இந்த தனி மிளகாய் தூள் வச்சு கலக்கணும், நல்லாயிருக்கும். அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஓகே, மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது எல்லாம் மசாலாலாம் எல்லாம் ஒன்றா வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வணங்கணும். ஓகேங்களா? இப்போ நல்லா வணங்கிடுச்சா? இப்போ நான் கொஞ்சம் புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதில் கூட ஊற்றிட்டேன். ஓகேங்களா? ரொம்ப புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் ஒரு 2 இந்த கப்பு நிறைய நான் புளி தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன்ல, இந்த கப்பு நிறைய புளி தண்ணி வச்சுருந்தேன். இந்த கப்புலேயே நம்ம நல்லா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு கொஞ்சம் பத்தலை, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். முன்ன நான் 1/2 ஸ்பூன் போட்டேன்னா, இது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். பூண்டு குழம்பு கொஞ்சம் நல்லா கொதி வரணும். ஓகேங்களா? ஏன் குழம்பு இந்த கலரில் இருக்குன்னா, புளி வந்து கருப்பு புளி, அதனால் இந்த கலரில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணுன்னா, நான் தண்ணியாட்ட வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணுன்னா இதிலே வந்து இப்போ நான் மல்லித்தூள் போட்டேன் இல்லைங்களா, அந்த மல்லித்தூளே இன்னும் கொஞ்சம் போட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து நம்ம 2 நாள் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். குழம்பு ருசியாகவும் இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், எப்படி தலபலான்னு கொதிக்குதுன்னு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது, உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த கண்டிஷனில் நம்ம ஆஃப் பண்ணால் ஓகே. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா குழம்பு ரெடியாகிடும். அப்புறம் சாப்பாடு வச்சு நம்ம சாப்பாட்டோடு போட்டு சாப்பிட்டோம்னா சுவையான பூண்டு குழம்பு தயார். பூண்டு குழம்பு ரெடி. இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா?
சுவையான பூண்டு குழம்பு ரெடி. பாருங்கள், இந்த எண்ணெய் தான் இதில் அந்த குழம்புக்கு ஹைலைட்டு. எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? பாய்.